ஷாபான் மாதம் பிறை 15க்கு பிறகு நோன்பு நோக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக தாங்கள் முன்பு உள்ள பயான்களில் கூறினீர்கள். ஆனால் தற்போதைய பயான்களில் ஷாபான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பதற்கு ஆதாரம் உண்டு என்று கூறி வருகிறீர்கள். நோன்பினுடைய ஒரு சட்டத்தை மக்களுக்கு கூறுவதற்கு முன்பு அதனுடைய ஹதீஸ்களை தாங்கள் நன்கு ஆய்வு செய்துவிட்டு பிறகு மக்களுக்கு கூறக்கூடாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷாபான் பாதியை கடந்து விடுமே என்று சொன்னால், பாதியாக ஆகிவிடும் என்று சொன்னால் நீங்கள் நோன்பு நோக்காதீர்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அதே நேரத்தில் வழக்கமாக நோன்பு வைக்கும் வழக்கம் உடையவராக இருப்பாரேயானால் அதை தவிர என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம அப்பவே சொல்லியிருக்கிறோம். ஷாபான் 15க்கு பிறகு 15 வரைக்கும் நோன்பு வச்சுக்கலாம். 15க்கு அப்புறம் ஒரு நோன்பு ஆரம்பிக்கலாமான்னா ஆரம்பிக்க கூடாது. அப்படி ஆரம்பிக்கிறதா இருந்தா வழக்கமா நீங்க ஒரு வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறவங்களா இருப்பீங்க, திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறது சுன்னத்து இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியா ஒருத்தர் வச்சுட்டு வர்றாருன்னு வைங்க, அவர் 15க்கு பிறகு வரக்கூடிய வியாழன்ல வைக்கலாம். 15க்கு பிறகு வரக்கூடிய திங்கள்ல யார் வச்சுக்கிட்டு இருக்கிறவரா இருக்கணும். ஒவ்வொரு மாசமும் 3 நாட்கள் நோன்பு வைக்கிறது மார்க்கத்தில் இருக்கு. 13, 14, 15 வைக்கணும். இதை தொடர்ச்சியா வைக்கிறவரா இருந்தாருன்னு வைங்க, அப்ப 15 வச்சுக்கலாம். 13 வச்சு 14 வச்சு 15 வச்சுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு மாதம் வார வாரம் வியாழன் திங்கள் நோன்பு சுன்னத்து இருக்கிறது. நோன்பு அதிகமா வைக்க நினைக்கக்கூடியவர்களாக இருந்தா வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க கூடாது, வியாழக்கிழமை திங்கக்கிழமையும் நோன்பு வைக்கிறது சுன்னத்து இருக்கிறது. அதை ஒருத்தர் செஞ்சுட்டு வர்றாருன்னு வைங்க, 15க்கு பிறகு வரக்கூடிய வியாழன் 15க்கு பிறகு வரக்கூடிய திங்கள் நோன்பு வைக்கலாம். அவருக்கு தடை கிடையாது. ஒரு நோன்பு வைக்காம திடீர்னு 15 வந்தவன் நோன்பு வச்சோம்னு சொன்னா அது தடை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி விளக்கமா தான் சொல்லி இருக்கணும். அதோட சேர்த்து என்ன சொல்றோம்னு கேட்டா, நீங்கள் ஆரம்பத்தில் இருந்த ரமலான் ஷாபான் 1ல இருந்த முழு மாசமும் நோன்பு வைக்கிறீங்களா, அதுக்கு தடை கிடையாது. அதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு தடை முன்னாடி சொன்னது கிடையாது. முன்னாடி இதைத்தான் சொல்றோம், இப்போ அதான் சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாசம் முழுசா நோன்பு வைப்பாங்க. ரமலான்ல நோன்பு வைக்கிற மாதிரி ரமலானுக்கு முந்தி இப்ப இருக்கிற மாசத்துக்கு பிறகு ஷாபான். இப்ப நம்ம எந்த மாசத்துல இருக்கிறோமோ இந்த மாசத்துக்கு பேர் என்னது, ஷாபான். இந்த ஷாபான் மாசத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுசா நோன்பு வைப்பாங்க. அடுத்த மாசத்துல கடமைங்கிற அடிப்படையில் நோன்பு வைப்பாங்க, ரமலான்ல நோன்பு வைப்பாங்க. அப்ப 2 மாதங்கள் நோன்பு வைத்திருக்கிறதுக்கு நிறைய என்ன செய்யறோம், புகாரி முஸ்லிம் உள்பட பல நூல்கள்ல ஆதாரத்தை பார்க்கிறோம். இப்படி ஒருத்தர் செய்வாரையானால் அது அந்த பாதிக்கு மேல நோன்பு வைக்கிறார்ல, அதுல சேர மாட்டார். இவர் ஆரம்பத்துல இருந்து வச்சிட்டு இருக்காரு, தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டு இருப்பவரை தவிர என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறதுனால நீங்க வருஷம் ஷாபான் முழுசும் நோன்பு வைக்கிறதுன்னு நீங்க ஒரு முடிவு எடுத்தீர்களே, ஆனால் உங்களை அந்த தடை கட்டுப்படுத்தாது. எது 15க்கு பிறகு நோன்பு வைக்க கூடாது தடை இருக்குதுல, அது கட்டுப்படுத்தாது. யாரு கட்டுப்படுத்தும், ஆரம்பத்தில இருந்து நோன்பு வைக்கிறது இல்ல, வியாழன் திங்கள் நோன்பு வைக்கிற வழக்கமும் ஒரு கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஷாபான் 15 வந்தவுடனே திடீர்னு நோன்பு வச்சாரையானால் அதுக்கு தடை இருக்கிறது. இதுதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னது. அப்ப முன்னாடி சொன்னதுக்கு இப்ப சொன்னதுக்கு எந்த விதமான முரண்பாடும் இல்லை. இப்பவும் அதான் கருத்து, அப்பவும் அதான் கருத்து. இப்பவும் என்ன சொல்றோம், அப்பவும் என்ன சொல்றோம்னு கேட்டா, தொடர்ச்சியா வைத்துக் கொண்டிருப்பவரை தவிர இந்த ஷாபான் 15 வந்தவுடனே புதுசா ஒரு வேலையை நீங்க ஆரம்பிச்சு விட்டுறாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அதுக்கு இது மாற்றம் கிடையாது. ஆய்வோட தான் உள்ள விஷயம் தான், ஆய்வு செஞ்சுட்டு தான் சொல்றோம். அப்போ சொல்லும்போது இதான் கருத்து, இப்ப சொல்லும் அதான் கருத்து, புது கருத்து இதுல வந்துடல.